எந்த நடவடிக்கை நீ எடுக்க மாட்ட. ஏன்னு சொன்னா டோட்டலி தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய மிஷின் இன்னைக்கு தோத்து போச்சுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டான். டோட்டலி கவர்மெண்ட் மிஷின் தோத்து போச்சு. நான் சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொன்னான். முதலமைச்சர் எந்த பிரச்சனை திசை திருப்ப பார்ப்பார். முல்லை பெரியார் பிரச்சனை என் தலைவன் போய் உண்ணாவிரதம் இருந்தான். என் தலைவன் 10,000 பேரை திரட்டிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினான். என் தலைமையில செங்கோட்டையில 4,000 பேர் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். பிரச்சனையை திசை திருப்ப நீ என்ன செய்த? நீ அமைச்சர் தான், மத்திய மந்திரி சபை உங்க மந்திரி சபை தான். ஜெயராம் ரமேஷ் ஒரு காலி பயல் மத்தியில் இருக்கிற மாசு கட்டுப்பாடு மந்திரி இன்னைக்கு இன்னொரு அணையை கட்டிக்கிட்டு அனுமதி கொடுத்தானே. நீ என்ன சொன்ன? நீ மதுரையிலே அந்த மத்திய அமைச்சரை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம். அழகிரி தலைமையில் கலைஞர் பேசுவார். மதுரை பூரா விளம்பரம் பண்ணாம். பரவாயில்ல, இந்த பயிர்கள் துணிச்சல் வந்துட்டு இருந்துன்னு பார்த்தா ராஜாக்கு வீடு அன்னைக்கு ரைடு உடனே பின்வாங்கினார். கேரள அரசாங்கத்தை கண்டித்து பொதுக்கூட்டம் திருப்பினா பிளேட்ட. அந்த கூட்டம் நடக்கல. இப்படியா ஒரு சர்க்கார் தன் இயல்பை இழக்கும்? நீ முதலமைச்சராக இருக்கிற காரணம் ஓகனைக்கல் எனக்கு உரிமை உடையதுன்னு இன்னும் பேசுறான். கர்நாடகத்தை எடியூரப்பா அவன் இங்கே வந்தானே, என்ன துணிச்சல்ல வந்தான்? புரட்சி தலைவி முதலமைச்சரா இருந்தா எடியூரப்பா இங்க வந்து ஓகனைக்கல் எனக்கு உரிமை உள்ளதுன்னு சொல்லிடுவானா? முட்டுக்கு முட்டு தட்டி 506/2 போட்டு உழுகு தள்ளிடுவாங்க. அவனுக்கு தெரியுது நீ முதலமைச்சர். பூனை இழைச்சு போனா எலி லவ் லெட்டர் எழுதுமா? இங்க எலி பூனைக்கு மேல ஏறுது. அவரு பேசாம இருக்கார். இப்ப பொதுக்கூட்டம் போடுறது இல்ல, கேட்க ஆளு இல்ல. ஸ்டாலின் கூட்டம் எப்படி இருந்ததுன்னு நிஜாம் மாமாட்ட கேட்டேன். எப்படி மாமா இருந்தது? பாளையங்கோட்டையில் ஸ்டாலின் வந்தாரு, துணை முதலமைச்சர். எப்படி கிளவியை கட்டி அழுது மாதிரி இருந்ததுன்னு எடுபடலை. பேராசிரியர் அன்பழகன் பெரிய அளவன். அவன் அண்ணாவுக்கு ஆலோசனையை அவசியப்பட்டால் அன்பழகன் வீட்டுக்கு போவார் என்று பேசப்பட்ட ஆள். பச்சையப்பன் கல்லூரியினுடைய படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும். தமிழ் இலக்கியத்தின் சிகரத்தை தொட்ட பெரிய பேராசிரியர் அன்பழகன். அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவர் ரொம்ப கவலையில் இருக்கு. ஒரு கொடியேத்தவாவது கூப்பிட மாட்டான்னு அந்த ஆளை கூப்பிட மாட்டாங்க. ஆற்காடு வீராசாமி அவன் சர்வீஸ் சப்ளை ஒரு 10-40 வருஷம் பண்ணவன். நம்ம சர்வீஸ் சப்ளை கட் பண்ணிட்டான். அவனை யாரும் கண்டுக்கிறது இல்லை. வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இப்ப சேலத்திலேயே நிலைமை சரியில்லை. ஒவ்வொரு மந்திரியும் அவன் மாவட்டத்தில் இப்ப காட்டாட்சி நடத்துறான். திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னா பாரப்பட்டி சுரேஷ்குமார்னு ஒருத்தன், அவன் வீரபாண்டியாருக்கு உறவு முறையில் அவன் மகன். அவன் மேல 80 கேஸ் இருக்கு. அவன் மாவட்ட ஊராட்சி மன்றத்துக்கு துணைத் தலைவர். அவன் போய் சேலத்துல பைபாஸ் ரோட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை எனக்கு விலைக்கு வேணும்னு கேட்கிறான். ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு பாவம் அப்பாவி. அவர் சொன்னார், என்னுடைய குடும்பத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சொத்து இது ஒண்ணுதான், இதை விற்பதாக உத்தேசம் இல்லைன்னு சொன்னார். விற்பதாக உத்தேசம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா, அடுத்த 10வது நிமிடத்துல பாரப்பட்டி சுரேஷ்குமார் என்கிற வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மகன் அந்த வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியினுடைய மனைவி இடத்திலே, உனக்கு மார்பகம் இருக்காது, நீ இரவிலே ரொம்ப மோசமான வார்த்தை பயன்படுத்தி நீ தூங்க முடியாது, உன் மகள் தெருவிலே சேலை கட்டி நடக்க அனுமதிக்க மாட்டோம், உன்னுடைய கணவன் இன்றைக்கு வீட்டுக்கு வரமாட்டான், ஒரு சொத்தை இலக்கு வேண்டும் என்று கேட்டு விற்பதாக உத்தேசம் இல்லை என்று சொன்ன வீட்டுக்கு இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரின் தயவிலே ஒரு காலி பயல் வீட்டுக்கு இப்படி தொடர்ந்து பேசுகிறார். அவமானப்பட்டது மட்டுமல்ல, அச்சப்பட்டு இனி என்ன செய்வதென்று யோசித்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு வழக்கறிஞர் கையில அந்த குடும்பமே கொடுத்துருது. அவன் கேள்வி கேட்க முடியாது. பவர் ஆஃப் அட்டர்னியை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டானா என்ன செய்கிறேன் பாரு என்று நடுநிசியில் நள்ளிரவில் வீடு புகுந்து அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், அவருடைய மனைவி, மகன், மருமகள், 6 வயது குழந்தை உள்பட 6 பேரை கொண்டு முடித்தார்கள். 6 பேர். அந்த கொலைகாரன் ஏவனக்கி பாரப்பட்டி சுரேஷ் சேலம் சென்ட்ரல் ஜெயில இருக்கான். விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட வீரபாண்டி ஆறுமுகம் என்கிற வேளாண்மை துறை